ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷில் நம்ம இதுக்கு முன்னாடி 1 மார்க்குக்கான கிராமர் பார்ட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போது நம்ம செக்ஷன் 3, அதாவது இதில் இருக்க, அதாவது 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய எல்லா கிராமர் பார்ட்டும் எக்ஸாம்பிளோட வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபில் அப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்றத இதில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். ஓகேவா? சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஸோ சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம், இதில் இது என்னது? சப்ஜெக்ட். லைக் verb, ஆப்ஜெக்ட் ஐஸ்கிரீம். ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படி மாறும் அப்படின்னா, இது நார்மலாக இதை நீங்கள் தமிழில் சொல்லி பாருங்களேன். சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதானே? இதுவே இது அப்படியே நம்ம பாசிவ் வாய்ஸ் தமிழில் சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐஸ்கிரீம் வந்து சில்ட்ரன்ஸால் விரும்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது குழந்தைகள் வந்து ஐஸ்கிரீமை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறதுக்கும் ஐஸ்கிரீம் வந்து குழந்தைகளால் விரும்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஸோ இதுதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கான டிஃப்ரெண்ட். ஸோ இது அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா அது அப்படியே பாசிவ் வாய்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம்ன்றது டூயர் ஆஃப் த ஆக்ஷன், த சப்ஜெக்ட் என்னவா இருப்பாங்க? ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால இது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஓகே, என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது இப்படி அப்படியே பாசிவா மாறுது அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஐஸ்கிரீம் குழந்தைகளால் விரும்பப்பட்டது, அதே தான். ஐஸ்கிரீம் இஸ் லைக்ட் பை சில்ட்ரன். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வேர்ப் ஃபார்மை இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. வேர்பு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேர்பை எவ்வளோ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை கொண்டு போகணும், அதாவது V3 ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேவா? இது ஒரு ரூல். அண்ட் தென் பை வந்து ஆட் பண்ணணும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. சப்ஜெக்ட் நம்ம லாஸ்ட்டாக போடுவோம், அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம வேர்ப் அதாவது பை ஆட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கான ரூல்ஸ். ஸோ ஐஸ்கிரீம் இஸ் லைக்டு பை சில்ட்ரன், அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. ஷீ ரோட் அண்ட் எஸ்ஸே. என்ன பண்ணுறாங்க? ஷீ ரோட் அண்ட் எஸ்ஸே. அப்போது ஷீ அப்படின்றது நம்மளுக்கு கிளாஸில் வரணும், ஆனால் ஷீனே வரக்கூடாது. ஷீ அப்படின்றது நம்மளுக்கு ஹர்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஹீன்னு வந்தால் அது ஹிம்னு சேஞ்ச் ஆகும். ஐன்னு வந்தால் அது மீன்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஹூ அப்படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு ஹூம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஷீ ரோட் அண்ட் எஸ்ஸே. ஓகேவா? ஸோ அண்ட் எஸ்ஸேவை அப்படியே தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. ஷீ அது நம்மளுக்கு லாஸ்ட்டு போகணுமா, ஆனால் அது எப்படி சேஞ்ச் ஆகும்? ஹர்ன்னு வரும். ஸோ அந்த ஹர்ரை எடுத்து லாஸ்ட்டு உங்களுக்கு நான் எழுதியே காட்டுறேன். ஓகேவா? ஓகே, பாருங்க. அண்ட் எஸ்ஸே அப்படின்றத ஃப்ரண்ட்ல எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷீன்றது நம்மளுக்கு என்னவா மாறும்? ஹர்ரா மாறும். ஸோ அந்த ஹர் எடுத்து நான் இங்கே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? சப்ஜெக்டுக்கு முன்னாடி பை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ பை. இந்த ரோட் இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும். ஸோ ரிட்டர்ன். ஸோ an essay was written by her. ஓகேவா? இதுதான் சிம்பிளா இருக்கா? ஓகேவா? இதுதான் வந்து ஆக்டிவ்ல வந்து பாசிவ் கன்வெர்ட் பண்றது. ஸோ இதுதான் இவ்வளோ நாள் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இதோட உங்களுக்கு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன் பாசிவ் வாய்ஸ் த சப்ஜெக்ட் என்ன ஆவாங்க? இன்ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன அப்படின்னா, உமா இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஸோ அ லெட்டர் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரெசன்ட் சொல்லியிருக்காங்கல்ல, நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம இங்கே போடுற இந்த வேர்பு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும் போது வாஸ் போட்டோமா, இங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது பீயிங் அப்படின்னு போடணும். ஸோ அ லெட்டர் இஸ் உமா அப்படின்றது நம்மளுக்கு அப்படியே வரும். அதுக்கு முன்னாடி பை போடணும். ரைட்டிங்கை வந்து ரிட்டர்ன்னு போட்டாச்சு. இப்போ பீயிங் அப்படின்றத ஆட் பண்ணணும். அவ்வளோதான், பாசிவ் வாய்ஸ் வந்துடுச்சு. A letter is being written by Uma. They had seen a film. A film had been seen by them. So they வந்தா அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது? them. ஓகேவா? ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்க. இந்த டேப்லெட் காலமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஷீ வந்தா பை ஹர், வீனா அஸ், ஐ மீ, யூ வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஹீனா ஹிம், தே தெம். ஓகேவா? ஸோ நேம்ஸ் எல்லாமே வந்தால் அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகுறது.
இங்க பாருங்க, இப்போ ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குன்னா அது அப்படியே எப்படி பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும், அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா எப்படி இருக்கும், சிம்பிள் ஃபியூச்சர்ல இருந்தா எப்படி இருக்கும், டென்ஸ் வைஸா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஷீ லைக்ஸ் மேங்கோ அப்படின்னா மேங்கோ இஸ் லைக்டு பை ஹர். He wrote a letter. A letter was written by him. They will do this sum. This sum will be done by them. Okay. Sam is doing homework. Homework is being done by Sam. So, இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்? சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல போகணும். ஷீ ஹீலாம் வந்தால் ஹர் ஹிம்னு சேஞ்ச் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பை இருக்கணும். வேர்பு நம்ம V3 ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இஸ், வாஸ், பீயிங் இது எல்லாமே வந்து அங்கே இருக்க அந்த வேர்ப் என்ன டென்ஸில் இருக்குன்றதை பார்த்து ஆட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டான பாசிவ் வாய்ஸ் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்ணன் வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். A letter was being written by கண்ணன். நெக்ஸ்ட் என்னன்னா present perfect. He has written a letter. So a letter has been written by him. Ram had drawn a picture. A picture had been drawn by Ram. அதாவது நம்ம எவ்வளோ பாஸ்டா மாற்ற முடியுமோ. had அப்போ had been, has அப்போ has been அந்த மாதிரி. ஓகேவா? She will have written a letter. A letter will have been written by her. புரிஞ்சிச்சா? இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இதுக்கு டென்ஸுக்கு வந்து பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? ஸோ கமாண்டு இல்லை ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறாங்கன்னும் போது அதை எப்படி ஆக்டிவ்ல வந்து பாசிவ் மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஷட் த டோர் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணும்போது அதை பாசிவ்ல எப்படி சொல்லணும்னா லெட் த டோர் பி ஷட். Open your book. Let your book be opened. Draw a picture. Let a picture be drawn. Close your books. Let your books be closed. Don't open the door. Let the door not be opened. Okay, va? Don't make a noise. Let noise not be made. Okay. Don't park your car here. Let your car not be parked here. In the மாதிரி. Okay, va? So எல்லாமே screenshot எடுத்துக்கோங்க. Okay. And then yes or no questions. Do you like coffee? அப்படின்னு வந்து கேட்குறோமா? Is coffee liked by you? Did the farmer kill the tiger with an umbrella? Was the tiger killed by the farmer with an umbrella? Did he take his meal? Was his meal taken by him? இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லா எக்ஸாம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ WH கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. When did she pay the fee? When was the fee? When was the fee paid by her? Who sings the song? Next, by whom is the song sung? ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சாங். ஸோ பாசிவ் இன்டு ஆக்டிவ். இவ்வளோ நேரம் ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் பார்த்தோம்ல. ஸோ அப்போ பாசிவ்ல இருந்து ஆக்டிவ் எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா a chair was made by me. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அந்த சேஞ்ச் பண்ண மாதிரி இவங்க கொடுத்துருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களே அந்த கொஸ்டினை நீங்க இப்போ ரெடி பண்ணணும். ஓகேவா? அப்போ a chair ஃப்ரண்ட்ல இருக்குன்னா அப்போ மஸ்ட் பி அந்த சேர் லாஸ்ட்ல இருந்திருக்கும். கரெக்டா? மீ வந்திருக்குன்னா அப்ப அங்க ஐ தான் மீயா சேஞ்ச் ஆயிருக்கணும். மேடுன்னு இருக்கு. அவ்வளவுதான். ஐ மேட் அ சேர். இதுதான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. A chair was made by me. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The cricket match was being watched by them. ஓகேவா? them அதாவது லாஸ்ட்ல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு சப்ஜெக்டா வரப்போகுது. பை தெம். தெம் வந்து நம்மளுக்கு என்னவா இருந்திருந்தா தெம்மா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ தேவா இருந்திருந்தா நம்மளுக்கு தெம்மா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ தே. ஓகேவா? நெக்ஸ்ட் த கிரிக்கெட்னு இருக்கு. ஸோ இந்த கிரிக்கெட் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இது அப்பாங்க லாஸ்டா இருந்திருக்கணும். ஸோ த கிரிக்கெட் மேட்ச் போட்டாச்சு. பீயிங் வாட்ச்டுன்னு இருக்கு. ஸோ பீயிங் வாட்ச்டுனாலே நம்ம வாட்சிங்னு அங்கே இருந்திருக்கும். ஸோ தே வாட்சிங் தி கிரிக்கெட் மேட்ச். இங்கே நம்ம போடுற அந்த வேர்ப் வேர் வாட்சிங் தி கிரிக்கெட் மேட்ச். ஓகேவா? லெட் த டாக் நாட் பி டீஸ்ட். ஸோ டோன்ட் டீஸ் தி டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு மீட் தி பிரின்சிபல். யூ ஆர் ரெக்வஸ்டட்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ப்ளீஸ் மீட் தி பிரின்சிபல். மீல் வாஸ் பீயிங் டேக்கன் பை தெம். ஸோ மீல்ன்றது லாஸ்ட்ல வரணும். தெம்ன்றது ஃபர்ஸ்ட்ல வரணும். அதுவும் தேவா இருக்கணும். ஓகேவா? பீயிங் டேக்கன்ன்றது நம்மளுக்கு டேக்கிங் அப்படின்னு வரணும். ஸோ தே வேர் டேக்கிங் மீல். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு பாசிவ்ல இருந்து ஆக்டிவா சேஞ்ச் ஆகுறது. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க. Please assemble in the ground. You are requested to assemble in the ground. Please do not use mobile phone here. You are requested to not use mobile phones here. Okay, wow.
இந்த மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் இது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. ஸோ கொஷின்ஸா கேட்கறது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்க ஸ்க்ரோல் ஆகுது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களா? ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். ஓகேவா? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர்? ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ? No one is borrowing the novels from the library. So the novels are not being borrowed from the library. Will you help me? Shall I be helped by you? Go for a jog early in the morning. So you are advised to go for a jog early in the morning. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்க எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் எக்ஸசைஸும் இருக்கு. ஸோ இவ்வளோதான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 24 பார்ப்போமா? அதில் என்ன கேட்பாங்க நம்மளுக்கு? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ தேர் ஆர் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். என்னென்ன? டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ டைரக்ட் எப்படி இருக்கும், அது இன்டைரக்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நேரு செட் ஐ லைக் ரோஸ். நேரு சொன்னாங்க எனக்கு ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன்னு வச்சுப்பேன், என்னன்னா எனக்கு வந்து ரோஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அக்கா ரோஸ் பிடிக்குமா, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இன்டைரக்டா சொல்றது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவாங்க? போயிட்டு நேரு செட் தட் ஹீ லைக்டு ரோஸ். நேரு சொன்னாரு என்னன்னா அவருக்கு ரோஸ் வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க லைக் அப்படின்றது பிகம்ஸ் லைக்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம தட் அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். எப்படி நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல பைன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல தட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாலா சேஸ் ஐ ஷால் மீட் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ பாலா சேஸ் he will meet his friend. Okay, Kala will say I am going to my village. ஓகேவா? கலா வந்து சொல்லுவா I am going to my village அப்படின்னு சொல்லிட்டு. So Kala will say that she is going to her village. ஓகேவா? and then டைரக்ட் அது அப்படியே இன்டைரக்டா எப்படி மாறும் அப்படின்ற ஃபார்மேட் உங்களுக்கு இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கும் போது அது அப்படியே பாஸ்ட் டென்ஸா மாறணும் ரிப்போர்ட்டட் ஆகும் போது. ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே இங்க இருக்கா. கன்ஜக்ஷன் டு பி யூஸ்ட், ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்க்ளமேட்டரி என்னன்னா தட். WH கொஷினுக்கு WH itself as a கன்ஜக்ஷனாக யூஸ் பண்ணணும். எஸ் ஆர் நோ கொஷினுக்கு இஃப் வெதரை நம்ம கன்ஜக்ஷனாக யூஸ் பண்ணணும். கமெண்ட்ஸ் கேட்கும் போது டு, நாட் டு, டோன்ட் இது எல்லாமே நம்ம கன்ஜக்ஷனாக யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ரிப்போர்ட்டிங் சேஞ்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டு அப்படின்னு இருந்தா உங்களுக்கு டோல்டு. அப்போ இப்போ கொஷின்ல டைரக்ட்ல வந்து நேரு செட் டு அந்த மாதிரி செட் டு கலா அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது செட் டு அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம அப்படியே எப்படி சொல்றது இன்டைரக்ட்ல வரும்போது டோல்டு அப்படின்னு நம்ம மாத்தணும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. செட் இல்ல செட் டு அப்படின்றத கொஷின்ஸ் இல்ல கமாண்ட்ஸ்ல இருக்கும் போது ஆஸ்க்டு அப்படின்னு மாத்தலாம். இதே ரெக்வஸ்டட்ல செட் அண்ட் செட் டு இருக்கும் போது ரெக்வஸ்டட்னு மாத்தலாம். எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு இருக்கும் போது செட் இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி இல்லைன்னா சாரோஃபுல்லி. ஒன்று அவங்க வந்து ஜாய்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க இல்லை சாரோஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதுதான். ஓகேவா? ஓகே, வேர் ஆர் யூ கோயிங் சார் ஆஸ்க் தி ஏரோ கோச்மேன். ஸோ எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ கோச்மேன் வந்து கேட்டாங்க அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஏரோ கோச்மேன் அவன் கிட்ட கேட்டாங்க அவன் எங்கே போறான்னு அப்படின்னு சொல்லுவேன்னா அதுதான் தி ஏரோ கோச்மேன் ஆஸ்க்டு ஹிம் வேர் ஹி வாஸ் கோயிங். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்ப்போமா? கான் சேஸ் ஐ வாண்ட் அ பென். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கான் சொன்னா அவனுக்கு பென் வேணுமா அப்படி சொல்லுவோமா? அதுதான் கான் சேஸ் தட் ஹி வாண்ட்ஸ் அ பென். அக்ஷய் செட் த ரெயின்போ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அக்ஷய் சொன்னா ரெயின்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ஷய் செட் தட்ன்றதை மறக்கக்கூடாது. த ரெயின்போ வாஸ் வெரி பியூட்டிஃபுல். The teacher said the earth moves around the sun. So the teacher said that the earth moves around the sun. Siva said the sun rises in the east. Siva said that the sun rises in the east. Okay, wow. Next, Balan says, I have a foreign pen. So Balan says that he has a foreign pen. Kamala will say, I want your pen.
Kamala will say that she wants his pen. ஓகேவா? இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க பேலன்ஸ் இன்னும் இருக்கு. நம்ம ஜாய்ஃபுல்லி சாரோஃபுல்லின்னு பார்த்தோம்ல. ஸோ அதான் சீதா செட் ஹவு பியூட்டிஃபுல் த ரோசஸ் அப்படின்னு சொல்லும்போது சீதா எக்ஸ்கிளைம்டு ஜாய்ஃபுல்லி என்ன சொல்றாங்க, தட் த ரோஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இவங்க இதெல்லாம் ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சென்டென்ஸா பார்த்தோம்ல, இது அப்படியே ஒரு பிக் சென்டென்ஸா உங்களுக்கு இங்க இருக்கு, ஒரு 3-4 லைன்ஸ் கண்டெயின் ஆகுற மாதிரி. ஸோ அதை நீங்க அப்படியே பாசிவா மாத்தணும், அதாவது டைரக்டா மாத்தணும். இது வந்து இன்டைரக்டா இருக்கு, யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் அஸ் டைரக்ட். ஓகேவா? ஸோ இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட நம்மளுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25 நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, பங்க்சுவேஷன் கேட்பாங்க. ஸோ பங்க்சுவேஷன் தானே, சிம்பிள் தானே அப்படின்னு நினைப்போம். ஸோ அதில் தான் நம்மளுக்கு மார்க் போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் எங்கெங்க யூஸ் பண்ணணுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது it is used at the end of the sentence, that is not a question or an exclamation. Exclamation ஆன word sentence இருக்க கூடாது, question முடிகிற sentence இருக்க கூடாது. பட் a normal sentenceல end பண்ணுவோம் full stop வச்சு. ஓகேவா? கமா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், it is used to separate words in a list. ஒரு list of words சொல்லும் போது கமா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ எக்ஸாமுக்கு என்னென்னலாம் வாங்குனீங்க, பென்னு, எக்ஸாம் பேடு, புக்கு, இந்த மாதிரி இது அப்படியே நம்ம கமா போட்டு போடுவோம். அதுதான் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்ட்ராகேட்டிவான சென்டென்ஸ்க்கு. லைக் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் வந்து ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரிலாம் கேட்கும் போது இப்படி கொஸ்டின் மார்க் இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா? எக்ஸ்கிளமேஷன் மார்க் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்கிளைம் பண்ணி இந்த ஆச்சரியப்பட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இட் இஸ் யூஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் அன் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் பில்டிங் தி தாஜ்மஹால் இஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின்போஸ். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம அட் தி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நம்ம இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டேஷன் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணுவானா, someone, அதாவது யாராவது ஒருத்தவங்க சொன்ன இம்பார்ட்டன்டான அந்த வேர்ட்ஸை இது பண்ணுறதுக்கு. ஸோ டு என்க்ளோஸ் வேர்ட்ஸ் தட் பங்க்சுவேட்டட் இன் டைரக்ட் ஸ்பீச். ஸோ ஐ வில் ஃபெச் இட், ஷீ ரிப்ளைட். ஸோ இவ சொன்னா என்ன தெரியுமா, ஐ வில் ஃபெச் இட் அப்படின்னு சொன்னான். ஓகேவா? ரவி செட் தி ஸ்டோரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு ரவி சொன்னான் அப்படின்னு. அது மாதிரி. ஓகேவா? கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் எனி சென்டென்ஸ். எந்த ஒரு சென்டென்ஸாக இருக்கும் போது கேபிட்டல் லெட்டரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன், மெர்க்குரி, திக்கஸ்ட் லிக்விட், அதாவது யாரோட நேம்னா வருது அப்படின்னும் போது அதுலலாம் நம்ம கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் ஹைஃபனேட்டட் வேர்டு. இதெல்லாம் எதுக்குன்னா, டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட், ரைட் when writing compound numbers like 24, hard-hearted, ப்ரோ-யூரோப்பியன், அந்த மாதிரி. அப்போஸ்ட்ரோஃபி என்னன்னா, இவங்களுடையது அப்படின்னு சொல்லும் போது அந்த உடையது அப்படின்னு சொல்றல, அதுக்கு தான். மை ஃப்ரெண்ட்ஸ் புக், மை ஃப்ரெண்ட்ஸ் பிரதர் அப்படின்னும் போது, ஸோ என் ஃப்ரெண்டோடைய பிரதர். த ஸ்டூடெண்ட்ஸ் புக் அப்படின்னும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய புக்கு. ஜான்ஸ் புக்குன்னும் போது ஜானுடைய புக்கு. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஒரு எக்ஸசைஸும் உங்களுக்கு இங்கே இருக்கு. ஓகே, இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் மார்க்ஸ் இல்லைன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது. சிங்கிள் சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் மெயின் கிளாஸ் வித் ஆர் வித்வுட் அ ஃப்ரேஸ். ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் வந்து ஒரே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், வித் ஆர் வித்வுட் அ ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா, ஐ காட் பேக் த மணி, தே கிவ் ஹிம் அ வார்ம் வெல்கம். அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும், கன்சிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 மெயின் கிளாஸ் இருக்கணும் அண்ட் மோர் தென் பட் நோ சபார்டினேட் கிளாஸ். 2 மெயின் கிளாஸும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருக்கக்கூடாது. தீஸ் மெயின் கிளாஸ் ஆர் லிங்க்டு வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். அந்த 2 மெயின் கிளாஸையுமே நம்ம இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை வச்சு லிங்க் பண்ணுவோம். லைக் பட், அண்ட், ஆர், அதர்வைஸ், இதெல்லாம் வச்சு லிங்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகேவா? அந்த 2 மெயின் கிளாஸையும் நம்ம எப்படி லிங்க் பண்றோம், அந்த லிங்க் பண்றதுக்கு இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த கன்ஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ரெடி. என்னன்னா, ஐ காட் த மணி பேக், ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் தேர் மணி. இது ரெண்டுமே 2 மெயின் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதை அட்டாச் பண்றது யாரு, இந்த பட்டு. இந்த பட்டு தான் யாரு, கன்ஜெக்ஷன்.
கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அவ்வளோதான். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பட் அண்ட் ஆர் அதர்வைஸ், ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸில் என்னென்னலாம் இருக்கணும், காம்பவுண்டில் என்னென்னலாம் இருக்கணும், சிம்பிளில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக எழுதலாம். ஸோ நிறைய பேர் கேட்டே இந்த விஷயம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு என்னென்னலாம் இருக்கணும், அதாவது அதோட ஃபார்மேட் எப்படிலாம் இருக்கணுன்றது ஒரு சார்ட்டோட உங்களுக்கு இங்கே வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எதுவுமே பார்க்கவே இல்லைனா கூட ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து போய் ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கும் போது எப்படி இருக்கணும், ஒரே சென்டென்ஸ் தான். அது சிம்பிளாக இருக்கும் போது எப்படி இருக்கும், காம்பவுண்டாக இருக்கும் போது எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும் போது எப்படி இருக்கும், இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல. In spite of his poverty, he helped others. So povertyல இருந்தாலும் அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணான். He is poor, but he helps others. புரியுதா? அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு வேர்டு இருக்கும்ல. ஸோ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சிச்சு. Although he is poor, he helped others. அதே மாதிரி on account of his illness, he did not come to school. He was ill and so he did not come to school. ஓகேவா? As he was ill, he did not come to school. Being tired, he could not work briskly. So he was tired and so he could not work briskly. So இந்த மாதிரி தான் இது எல்லாமே. இந்த எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் சிம்பிள்ல இருந்தால் எப்படி இருக்கும், காம்பவுண்ட்ல இருந்தால் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும்ன்றது இங்கே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, 15 கொஷின் இருக்கு அண்ட் தென் 19 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸசைஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை காம்ப்ளெக்ஸாக சேஞ்ச் பண்ணுங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸசைஸும் இங்கே இருக்குது. ஆன் சீயிங் த டீச்சர், த சில்ட்ரன் ஸ்டுட் அப். ஸோ வென் த சில்ட்ரன் saw the teacher, they stood up. ஓகேவா? At the age of 6, Varsha started learning music into complex. So, when Varsha was 6, she started learning music. Okay, so இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இதோட நம்மளுக்கு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் முடியுது. அண்ட் தென் ரீஅரேஞ்சிங் த வேர்ட்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 7ல் கேட்பாங்கல்ல, நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ஜம்பிள்ட் ஆக்கிட்டு அது நம்மளை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்களே. ஸோ அது எந்தெந்த பேட்டர்னில் இருக்கணும்னா SVO இருக்கணும், SVOC, SVIODO, SVC, இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸசைஸாகவே கொடுத்துருக்காங்க. தெம் பீயிங் அஸ் அ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டட்னு இருக்குது, அ ஹவுஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஹவுஸு பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை தெம். ஓகேவா? த டோர் நாட் ஸ்லாம்டு பை, பி லெட். ஸோ லெட்ஸ் த டோர் நாட் பி ஸ்லாம்டு. நம்மளுக்கே ஒரு சென்டென்ஸ் எல்லாமே நம்ம நிறைய சென்டென்ஸ் படிச்சிருக்கும் போது நம்ம ஈஸியாக வந்து அதை அனலைஸ் பண்ணிக்க முடியும். So one finish work yearly, இதெல்லாமே இருக்கா? So one can finish one's work yearly and go for a work. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே சப்போஸ் வரலாம், இல்லைனா இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதோட நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம வந்து ரோட் மேப் பார்க்க போகிறோம். ஸோ ரோட் மேப் எல்லாருக்குமே தெரிஞ்ச சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதுக்கு உங்களுக்கு மாடலாக ஒரு 2-3 கொஷின் காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகேவா? உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா visit the library. லைப்ரரிக்கு போகணும். ஸோ go straight and turn right, keep walking till you reach the big street and then cross the road. Okay, you walk past by the bank. ஓகேவா? பேங்க் வந்து போவீங்க, பாஸ் பண்ணி போவீங்க. on your left,
லெஃப்ட் சைடில் பேங்க் இருக்கும். ஓகே, அண்ட் டர்னிங் லெஃப்ட் யூ கேன் சி த லைப்ரரி ஆஃப்டர் சம் டிஸ்டன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகேவா, இங்கே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எங்கே போகணும்? டெம்பிளுக்கு போகணும். ஓகே, கைட் ஹிம் டு டைரக்ஷன். பாண்டியன் ஹோட்டல், சாரி, நீங்கள் வந்து பாண்டியன் ஹோட்டலுக்கு போகணும். ஸோ நீங்கள் ஆனால் இங்கே இருக்கீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட் அலாங் தி மெயின் ரோட், டேக் இமீடியட் ரைட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி இது நீங்கள் இங்கே இருக்கீங்க, பட் யூ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். ஆமாம், சூப்பர் மார்க்கெட். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும். இங்கேருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போனாலே சூப்பர் மார்க்கெட் வந்துடும். கரெக்டாக? அப்போ கோ ஸ்ட்ரைட், அது அப்படியே ஸ்ட்ரெயிட், கோ ஸ்ட்ரெயிட் போட்டு யூ கேன் ரீச் அப்படின்னு போட்டுக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு 3 to 4 லைன்ஸ் அது எழுதிருக்கணும்ல. ஸோ அதனால கோ ஸ்ட்ரீட், வாக் அலாங் த மெயின் ரோட், அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் த ரோட் யூ கேன் சி த சூப்பர் மார்க்கெட். ஓகேவா, அண்ட் தென் இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு. இதனோட ஆன்சரும் இங்கே இருக்கு. எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஓகேவா, ஓகே, இதோட நம்மளுக்கு ரோட் மேப்போட முடிஞ்சிச்சா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கிராமர் பார்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கிராமர் பார்ட் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, ஸோ மறக்காம இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே நீங்கள் படிச்சு முடிச்சிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இது நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே எல்லா கிராமர் பார்த்து அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் பேராகிராஃபு, கொஷின் ஆன்சர், 1 வேர்ட்ஸ், அதாவது சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இந்த வீடியோ சினானிம், ஆண்டனிம்ஸ், கொஷின் ஆன்சர், பேராகிராஃப், இதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கனாலே ஈஸியாக நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். ஓகேவா, ஸோ மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.